எமது கலைகளை தடங்கலான காலகட்டங்களிலும் எமது மண்ணில் இருந்து கட்டிக்காத்த கலைஞர்களை நினைவு கூர்ந்து பாராட்டுவதில் கௌரவம் அடைகின்றோம் என வடமாகாண ஆளுநரின் செயலாளர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். நேற்று நல்லூர் ஆலய உற்சவத்தை முன்னிட்டு இந்திய துணை தூதரகம், வடமாகாண கலாச்சார திணைக்களம் மற்றும் இலங்கை நட்புறவு அமைப்பும் இணைந்து நடாத்தும் தெய்வீக சுக அனுபவம் என்ற கலாச்சார விழாவின் முதல் நாள் நிகழ்வில் இந்தியாவின் பிரபலமான பரதநாட்டிய கலைஞர் ஸ்ரீமதி அலர்மேல் வள்ளி பரதநாட்டியம் தொடர்பான பயிற்சி பட்டறை நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த வருடம் TM கிருஷ்ணாவின் இசை கச்சேரி வடமாகாணத்தின் 3 மாவட்டங்களிலும் பெரும் பாராட்டுதலை பெற்றுள்ளது. அக்காலகட்டத்தில் கலைஞர்களுடன் உரையாடிய போது நமது கலைஞர்களுக்கு சுமானசா நிறுவனத்தின் ஊடாக பயிற்சி பட்டறைகளை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டு வடமாகாண ஆளுநரின் அனுமதிகள் வழங்கப்பட்டு இன்றைய பயிற்சி பட்டறைகள் நடாத்தப்பட்டு வருகின்றன என ஆளுநரின் செயலாளர் குறிப்பிட்டார். இதன் அடிப்படையில் இன்றைய பயிற்சி பட்டறை நடாத்தப்படுகின்றது. 30 வருட யுத்தத்தின் பின்னர் மீண்டும் எழுகின்ற சமூகமாக நாம் இருக்கின்றோம். சமூக பொருளாதார கலாச்சாரத்தினை மீண்டும் கட்டியெழுப்பும் பணியில் எங்களுக்கு பல்வேறு வகையான உதவிக்கரங்கள் நீட்டப்பட்டு அவை தொடர்பான வளர்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன என்றும் வடமாகாண ஆளுநரின் செயலாளர் இளங்கோவன் மேலும் தெரிவித்தார். கலாச்சாரத்தை பொறுத்தவரையில் நாங்கள் இடைக்காலங்களில் சில தடங்கல்களை கொண்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் எமது மண்ணில் கட்டிக்காத்த எமது கலைஞர்கள் பாராட்டப்படக்கூடியவர்கள் என ஆளுநரின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். வடமாகாண சபையும் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகம் மற்றும் இலங்கை இந்திய நட்புறவு அமைப்பு இணைந்து நடாத்தும் பயிற்சி பட்டறைகள் மற்றும் அலர்மேல் வள்ளி குழுவினரின் பரதநாட்டியம், கர்நாடக இசைப்பாடகர் உன்னிகிருஷ்ணன், TM கிருஷ்ணா ஆகியோரின் பாடல்களை ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் எதிர்கால சந்ததியினருக்கும் வழிகாட்டலாக அமையும் என்றும் ஆளுநரின் செயலாளர் தெரிவித்தார். எனவே இந்த வாய்ப்பை இளம் சந்ததியினரும் கலைஞர்களும் பெற்று நன்மையடைய வேண்டும் என மேலும் குறிப்பிட்டார். அத்துடன் எமது எதிர்கால சந்ததியினரும் கலைஞர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இச்சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த TM கிருஷ்ணா குழுவினர் மற்றும் யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் வி. மகாலிங்கம் ஆகியோருக்கும் வடமாகாண சபையின் சார்பாக வடமாகாண ஆளுநரின் செயலாளர் இளங்கோவன் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். வடமாகாண கலாச்சார பணிப்பாளர் ஸ்ரீதேவி தலைமையில் நடைபெற்ற நேற்றைய நிகழ்வில் வாழ்நாள் பேராசிரியர் சண்முகதாஸ், கலாநிதி மனோன்மணி சண்முகதாஸ், வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சத்யசீலன், யாழ் இந்திய துணை தூதுவர் அலுவலகத்தை சேர்ந்த சுரேஷ் கே. மேனன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.